மேலும் பாரதி ராஜா, கமல் தரப்பிலிருந்து மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? கேட்காத பட்சத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக நேற்று நீங்க பார்த்திருக்கலாம், கர்நாடக திரைப்பட சம்மேளனம் சார்பில் ஒரு கூட்டம், சிறப்பு கூட்டம், இந்த திரைப்படத்தை வெளியிடுவது தொடர்பான, அதாவது கமல் மன்னிப்பு கேட்கவில்லை என்று மிக தெளிவாக கூறிவிட்டார். நான் கேட்க முடியாது என்று சொல்றார். உடனடியாக ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள் பார்க்கணும். கன்னட அமைப்பை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதே போல திரைப்பட விநியோகஸ்தர்கள் குழு இருந்தது, தயாரிப்பாளர்கள் குழு இருந்தது, திரைப்படத்தில் பணியாற்றியவர்கள் கூட சில பேர் பங்கேற்றதாக கூறினார்கள். இதில் இந்த திரைப்படம் வெளியாகவில்லை என்றால் கர்நாடகாவில் பெரிதாக பாதிக்கப்படுவது அந்த படத்தின் விநியோகஸ்தர் தான். ஏனென்றால் ஏற்கனவே இதற்கான உரிமத்தை ஒரு குறிப்பிட்ட தொகை, நமக்கு கிடைத்த தகவலின்படி 8 கோடி ரூபாய் கொடுத்து வெங்கடேஷ் என்றவர் கர்நாடகாவில் இதற்கான திரையிடும் உரிமையை பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்தது. அவருக்கு அந்த 8 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். அவரும் நேற்றைய கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். தான் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம், அதாவது ராஜ்கமல் பிலிம்ஸிடம் பேசி வருவதாகவும், கமல்ஹாசன் தற்போது துபாயில் இருப்பதாகவும், அவர் வந்த பின்னர் அடுத்த கட்ட முடிவெடுக்கப்படும் என தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்ததாகவும் அவர் நேற்று கூட்டத்திற்கு பிறகு தெரிவித்திருந்தார். இருப்பினும் இதை யாரும் தடை செய்ய முடியாது. சட்ட ரீதியாக இந்த திரைப்படத்துக்கு தடை விதிக்குமேயானால் கர்நாடக திரைப்பட சம்மேளனம் அது பெரிய பிரச்சனையை அவர்களுக்கு சட்ட ரீதியாக ஏற்படுத்தும். எனவே அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார்கள். அந்த கூட்டத்தின் போது திரையரங்க உரிமையாளர் சங்கமும் அதில் பங்கேற்றிருந்தது. நாங்களே இந்த திரைப்படத்தை திரையிட மாட்டோம், எங்களுக்கு விருப்பம் இல்லை என்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்தார்கள். கமல் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அந்த விருப்பம் இல்லை என்ற நிலைப்பாடு தொடரும் என்றும் அந்த திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே திரையரங்கங்களே தயாராக இல்லை என்றால் படம் எப்படி வெளியாகும் என்ற கேள்விகள் எல்லாம் கூட நேற்றைய தினம் எழுந்தது. அதற்கேற்றார் போல் இன்று நீதிமன்றத்தில் மனுவானது விசாரணைக்கு வந்தபோது நீதிபதியும் கமலுக்கு பல்வேறு விஷயங்களை முன்வைத்திருந்தது, பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள், நீங்கள் எந்த அடிப்படையில், அதற்கான ஆதாரம் இருக்கிறதா என்ற கேள்விகளை எல்லாம் முன்வைத்தது மட்டுமல்லாமல், மன்னிப்பு கேட்க நீங்கள் தயாராக இல்லை என்றால் ஒட்டுமொத்த கர்நாடக மக்களும் தற்போது மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளவில்லை, உங்கள் தனிப்பட்ட பேச்சுரிமையை தவறாக பயன்படுத்துகிறீர்களா என்ற வகையிலெல்லாம் கேள்விகளை எழுப்பியது. மன்னிப்பு கேட்க தயாராக இல்லாத பட்சத்தில் உங்கள் திரைப்படத்தை ஏன் கர்நாடகாவில் திரையிட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் கூறி வழக்கை இன்று பிற்பகலுக்கு ஒத்திவைத்திருக்கிறார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.